ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல மார்ச் 25ல இருந்து 30க்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போறோம். இதுல முக்கிய நிகழ்வுகள் இருக்கும், திருக்குறள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 திருக்குறள் டீடைலா பார்க்க போறோம். சோ 3 திட்டங்கள்ங்க. உழவரை தேடி வேளாண் துறை திட்டம், எளிய ஆளுமை திட்டம், பிரதான் மந்திரி திவ்ய ஷா கேந்திரா திட்டம், சிவகாசிக்கு சிவகாசி பட்டாசு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு புவிசார் குறியீடு கொடுக்க போறாங்க. இத பத்தி சொல்லப் போறோம். சோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லாம ஒரு 4 கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள வச்சிருக்கேன். அதையும் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்குங்க. சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படும் அப்படின்றது சொல்லிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சோ பாருங்க, அப்படியே பாத்துட்டே வாங்க. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31ங்க. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா மே 31ஆம் தேதி உலக புகையிலை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது மே 31 மட்டும் நோட் பண்ணா போதுங்க. அடுத்தது 78வது சுகாதார சபையானது சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகரில் நடைபெற்றது. கொஸ்டின் இதுதான். 78வது சுகாதார சபையானது எங்க நடைபெற்றதுன்னா சுவிட்சர்லாந்து நடைபெற்றிருக்கு. இதனுடைய ஒன் வேர்ல்ட் ஃபார் ஹெல்த் என்ற கருத்தருவின் கீழ் நடத்தப்பட்டது அப்படின்றாங்க. அந்த மைய கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேர்ல்ட் ஃபார் ஹெல்த் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க guys. நெக்ஸ்ட் நம்ம இப்ப ஏஐ தொழில்நுட்பம்லாம் நிறைய பார்த்துட்டோங்க. செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடியது. அசாம் மாநில அரசானது அசாம் மொழியில் தகவல்களை வழங்கக்கூடிய அங்கிதா என்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான செய்தி வாசிப்பாளரை அறிமுகம் செய்துள்ளது. சோ நம்ம பாத்தீங்கன்னா ஐரிஷ் சொல்லக்கூடிய பாருங்க, ஆசிரியை பார்த்தாச்சு, ஏஐ பள்ளி பார்த்தாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவு வந்து ஒரு தொகுப்பாளர், செய்தி தொகுப்பாளர் இருக்காங்க. அப்ப பிராந்திய மொழியில் செயல்படும் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளர் இதுவாகும். இது டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. பிராந்திய மொழியில் செயல்படும் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளர் யாருன்னா அங்கிதா. எந்த மாநிலம்னா அசாம் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அடுத்தது செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், திண்டுக்கல், பெரம்பலூர், சிவகங்கை, தஞ்சாவூர், நீலகிரி, தூத்துக்குடி, திருவாரூர் மற்றும் விழுப்புரம் போன்ற பல மாவட்டங்களில் 11 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தமிழக முதல்வர் திறந்து வைத்துள்ளார். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்தது உலகின் மிகவும் உயரமான சிகரமான எவரெஸ்டில் ஏறிய முதல் மத்திய தொழில்நுட்பத்துறை பாதுகாப்பு படை வீரர் CISF என்ற பெருமையை துணை ஆய்வாளர் கீதா சமோட்டா பெற்றுள்ளார் அப்படின்றாங்கப்பா. சோ எவரெஸ்டோட 8 என்னங்க, 8 8ஆ போனா 4 8ல என் வீட்டுக்கு போயிடுவேன். அந்த 8ல கீதா சமோட்டா என்றவங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா போயிட்டாங்கப்பா. இந்தியாவிலே முதல் முறையாக கேரளாவில் அனைத்தும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு எந்திரவியல் ரோபோட்டிக்ஸ் கல்வியானது கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளது. டைரக்ட் கொஸ்டின்ங்க. ரோபோட்டிக்ஸ் பாடம் எந்த வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டதுன்னா 10ஆம் வகுப்பு. எந்த மாநிலம்னா கேரளாங்க. ரோபோட்டிக்ஸ்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த கல்வி கட்டாயமாக்கிய மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா கேரளான்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். 2050ஆம் ஆண்டின் சீனாவை முந்தி இந்தியா உலகின் முன்னணி உருளைக்கிழங்கு உற்பத்தியாளராக மாறும். அப்ப பாருங்க, உருளைக்கிழங்கு உற்பத்தியில நம்ம 2050க்குள்ள அவங்கள சேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இப்ப அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா 3 மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார் ஆகிய உருளைக்கிழங்கு உற்பத்தியில் முன்னணியில் உள்ள 3 மாநிலங்கள் ஆகும். அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக முதுமலை புலிகள் வனக்காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. தெப்பக்காடு யானை முகாமில் யானை பாகன்களுக்கான வீடுகள் கட்டப்படும். ஐயா என்னங்க சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே யானை பாகன்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக வீடு கட்டி தரப்படும் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு செயல்படுத்த போறாங்க. கிட்டத்தட்ட 44 வீடுகள் கட்ட போறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ யானை பாகன் கிராமம் என்று அமைக்கப்படும் சொல்றாங்க. அப்போ நல்ல விஷயம் தானேங்க. இதனால என்ன ஆகும்னா அந்த தொழில் செய்யறவங்க கொஞ்சம் பலனடைவாங்கப்பா. கடல் ஆமைகள் தினம் மே 23. ஆமைகள் வளங்காப்பில் இந்தியாவில் மிகவும் முன்னணி பெற்ற மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்குங்க. உத்தரப்பிரதேசம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு போட்டிகள் 2025 தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ ஆகிய மாநிலங்கள் முதலாவது கேலோ இந்திய கடற்கரை விளையாட்டு போட்டிகளை நடத்தின அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கடற்கரை விளையாட்டு போட்டிகள் யாருன்னா தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ டாமன் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. கேலோ இந்தியா போட்டிகளின் கீழ் நடத்தப்பட்ட முதல் கடற்கரை விளையாட்டு போட்டி இதுவாகும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ன்றதால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரசவம் தொடர்பான மிக கடுமையான மற்றும் தடுக்கக்கூடிய காயங்கள் அகற்றுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மே 23ஆம் தேதி அன்று மகப்பேறின் போது பிறப்புறுப்பில் ஏற்படும் காயத்தினை தடுப்பதற்கான சர்வதேச தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சோ கேர்ள்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஓகேங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தலாமா? அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். அது என்ன சார்? ஒரு செயலை தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். நீங்க எந்த ஒரு செயலமா செய்யுங்க.
ஆனா அதுல வரக்கூடிய லாபம், நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ந்து செய்யணும்னு சொல்றாங்க. அதான் தெரிந்து செயல் வகையில அழகா சொல்லியிருக்காருங்க. 2வது திருக்குறள். பொறியின்மை யாருக்கும் பழியன்று அறிவறிந்து ஆள்வினையின்மை பழி. நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யாருக்கும் பழியன்று. அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாமல் இருத்தலே பழியாகும். சோ நீ ஏதோ ஒரு விஷயத்த செய்யற, அது வந்து பாத்தீங்கன்னா நன்மை கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா செய்ய வேண்டிய விஷயத்த தெரிஞ்சும் செய்யாமல் இருத்தலே பழி வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பொறியின்மை யாருக்கும் பழியன்று அறிவறிந்து ஆள்வினையின்மை பழி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் 3வது திருக்குறள். முடிவும் இடையூறும் முற்றியாங்கும் எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல். செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெருபயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதான் சொல்றாங்க பாருங்க. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு ஏதும் படுபயனும் அதனால் கிடைக்கக்கூடிய பயனும் பார்த்து செயல் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு திருவள்ளுவர். எல்லாமே நீங்க எந்த ஒரு விஷயம் செய்ய தப்பே கிடையாது. ஆனா தெரிஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததுங்க. மருந்து என்ற அதிகாரத்துல சூப்பரா சொல்லியிருக்காரு பாருங்க. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணி ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடு இல்லாத உணவை அளவு மீறாமல் மறுத்து அளவோடு உண்டால் உயிர் உடம்பில் வாழ்வதற்கு இடையூறான நோய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காருங்க. அடுத்தது ஊக்கமுடைமையில அழகா ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றி எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கமுடைமை என்னும் திருக்குறள்ல திருவள்ளுவர் அழகா விளக்கியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க பாருங்க guys. உழவரை தேடி வேளாண் துறை திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு அரசால். பட்ஜெட்ல ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கப்பா. கிட்டத்தட்ட 17,116 கிராமங்களில் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில சூப்பரா சொல்லியிருப்பாங்க. வேளாண் சேவைகளை விரிவாக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேளாண் சேவைகளை விரிவாக்கவும் அரசின் திட்டங்கள் விவசாயிகளுக்கு கிராமத்திலே வழங்கப்படுங்க. நீங்க ஏங்க ரொம்ப தூரம் போயிறீங்க, நான் கிராமத்துல என்ன பண்றேன் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திட்டத்தின் முகாம்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு வட்டத்திலும் நடத்தப்படும் சொல்றாங்க 2 கிராமங்களில். ஒவ்வொரு வட்டத்திலும் 2 கிராமங்களை போயிட்டு என்ன பண்றாங்க செய்யறாங்க. அப்போ இது ஒரு நல்ல விஷயம் பாருங்க. விவசாயிகளுக்கு டைரக்டா போய் அவங்க ஸ்கீம் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கக்கூடிய திட்டம் தாங்க. அதுதான் சொல்றாங்க உழவரை தேடி வேளாண் துறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டா போய் பேசுவாங்கப்பா. நெக்ஸ்ட் சூரிய சக்தி மூலம் மின் தேவையை பூர்த்தி செய்த முதல் மாவட்டம் டயூ. கொஸ்டின் கேட்க முதல்னு எங்க வந்தாலும் நீங்க எழுதினுங்க. சோ அப்போ காற்றாலை மூலமா சரிங்க சூரிய சக்தி மூலமா முழு மின் தேவையை பூர்த்தி செய்த முதல் மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா டயூ அப்படின்றத நோட் பண்ணாலே போதுங்க. எளிமை ஆளுமை திட்டம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசின் 10 சேவைகளை விரிவாக பெற வகை செய்யும் எளிமை ஆளுமை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். என்னென்னலாம் பாருங்க. சுகாதார சான்றிதழ், பொது கட்டிட உரிமை, முதியோர் இல்லங்கள் நீங்க போய் பதிவு பண்ணனா அங்க பண்ணலாம். மகளிர் தங்கும் விடுதிகள், சொத்து மதிப்பு சான்றுகள், நன்னடத்தை சான்று, பின்னணி சரிபார்த்தல் சான்றிதழ், அரசு ஊழியர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கான தடையின்மை சான்றிதழ், புன்செய் நிலங்களை விவசாயம் அல்லாத செயல்பாட்டுக்கு பயன்படுத்த தடையின்மை சான்றிதழ்கள் இணையதளம் வழியாக பெற்றலாம். ஆபத்து இல்லாத வெள்ளை வகை தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கு மாசு கட்டுப்பாட்டு அனுமதி பெறுவதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 10மே நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா எளிமை ஆளுமை திட்டத்தின் மூலமா என்ன பண்ணலாம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. அப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரியும் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ உண்மையா உருவெடுத்துச்சுங்க. சர்வதேச அமைப்பு நிதியம் சொல்றாங்கல்ல IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டைரக்டா சொல்லிட்டாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 4th பிளேஸ்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்கப்பா. வந்துருச்சுங்களா? ஆமாங்க வந்துருச்சுங்க. சோ பாருங்க 5th பிளேஸ்ல இருந்து ஜிடிபில இப்ப நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம்? 4th பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப பாத்தீங்கன்னா 2028ஆம் ஆண்டுக்குள் பாருங்க ஜப்பானை பின்னுத்தள்ளிட்டு வந்திருக்கும். அதான் கொஸ்டினே. உலகின் 3வது பொருளாதார நாடாக 2028ஆம் ஆண்டுக்குள் இந்தியா உருவெடுக்கும் என IMF தெரிவித்துள்ளது. அப்போ வளர்ச்சி அடைந்த பாரத திட்டம் 2047ஆம் ஆண்டு இலக்கை ஈஸியா இந்தியா அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதுல தான் சொல்றாங்க பாருங்க. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 முன்னிட்டு 100 சுற்றுலா தலங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் யோகா பயிற்சி மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் இறுதி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வரவேற்க தயாராக உள்ளோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. வடலூர் சத்திய தர்மசாலை 155வது ஆண்டு 159வது ஆண்டு தொடக்க விழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடலூரில் அருள் பிரகாச வள்ளலார் வைகாசி மாதம் 11ஆம் தேதி கிட்டத்தட்ட 1867ஆம் ஆண்டு சத்திய தர்மசாலையை நிறுவினார்.
ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் பொருட்டு சத்திய தர்மசாலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. இதை மட்டும் நீங்க நோட் பண்ணா போதுமானதுங்க. நெக்ஸ்ட், மின் வாகனங்களுக்கு காங்கோ குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ என்ன சார் சொல்றீங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல வருங்க இது. லித்தியம், கோபால்ட் ஆகியவை மின் கலன்களை உருவாக்க பயன்படும் அரிய உலோகங்கள் ஆகும். அப்ப மின்கலன்களை பயன்படுத்தப்படும் உலோகங்கள் பாத்தீங்கன்னா லித்தியம், கோபால்ட்டும். மின் கலனையாக நிலையாக வைத்து பாதுகாப்பாக செயல்பட வைக்கும் கோபால்ட் ஒரு நீலச்சாம்பல் உலோகம். கோபால்ட் வந்து பாத்தீங்கன்னா நீலச்சாம்பல் உலோகம் சொல்றாங்க. உலக தேவைக்கான கோபால்ட்டின் 70% காங்கோ நாட்டில் கிடைக்கிறது. அப்போ கோபால்ட் அதிகமா எங்க கிடைக்குதுன்னா காங்கோ நாட்டுல தான் கிடைக்குதுன்றாங்க. சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸா நான் படிச்சதுல தெரிஞ்சுக்குது. அதிகமா கனிம வளங்கள் இருக்கிறது. ஆனா அதிக தொழிலாளர்கள் விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2019ல 43 பேர் அப்படியே தொடர்ந்து தொழிலாளர்கள். ஏன்னா அங்க சரியான தொழில்நுட்பங்கள் இல்லாதது காரணமும் சொல்றாங்கப்பா. ஆனா 2021ஆம் ஆண்டு 65% மின்சார வாகனங்கள் விற்பனையாகும் நிலையில் 2040ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 6.6 கோடியாக உயரும் என சர்வதேச எரிசக்தி நிறுவனம் அறிக்கை கூறுகிறது. இப்ப மின்சார வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லித்தியம் கோபால்ட்டுடைய தேவை இருக்கு. அப்ப டைரக்டா கேட்கலாமா? மின்சார வாகனங்கள் பேட்டரியில என்னென்ன இருக்குன்னா லித்தியம் கோபால்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சிவகாசி பட்டாசுக்கு புவிசார் குறியீடு பல ஆண்டுகளாக விண்ணப்பிச்சிருக்காங்கப்பா. சிவகாசி, வெம்பங்கோட்டை, விருதுநகர், சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், கோவில்பட்டி பிராந்தியத்தின் சில பகுதிகள் எல்லா இடத்துலயும் தொழிற்சாலைகள், சிறிய குடிசைகள், பட்டாசுகள் தயாரிக்கப்படுகிறது. இந்தியாவில் 80%க்கும் மேற்பட்ட பட்டாசுகள் இந்த சிவகாசியிலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறதுங்க. சோ அதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மினி ஜப்பான், குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேருவா பாருங்க. இது ஒரு பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி. வெயிட் பண்ணுங்க, கொடுத்த உடனே சொல்லிடலாம். சாகர் பவன் மற்றும் போலார் பவன் அப்படின்னு சொல்றாங்க. கோவாவில் உள்ள தேசிய துருவ மற்றும் பெருங்கடல் ஆராய்ச்சி மையத்தின் போலார் பவன், சாகர் பவன் என ஆகியவை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அப்ப துருவ மற்றும் பெருங்கடல் ஆராய்ச்சி மையத்தில் போலார் பவன், சாகர் பவன் திறந்து வைக்கப்பட்டது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் இத்தகைய ரீதியில் முதல் வகையான என்பதோடு உலகில் சிலவற்றில் ஒன்றாக விளங்குகிறது. போலார் பவன் ஆனது இறுதியில் இந்தியாவின் முதல் துருவ மற்றும் பெருங்கடல் ஆராய்ச்சி அருங்காட்சியகம் தாயகமாக விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா இந்த போலார் பவனும் சாகர் பவனும் அந்த ஐஸ் கட்டிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பெருங்கடல் அருங்காட்சியகத்தை தாயகமாக செயல்படும்ன்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா பெருங்கடல்ல போயிட்டு அருங்காட்சியகம் வைக்கிறதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட், கோவா அந்தஸ்து தினம் மே 30ங்க. ஸோ கோவா என்ற மாநிலம் 1987ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி தான் மாநில அந்தஸ்து பெற்று 25வது மாநிலமாக இந்தியாவில் தேர்வு செய்யப்படுதுப்பா. அப்போ 1510ஆம் ஆண்டு பிஜப்பூர் அடில் ஷா என்பவரை வீழ்த்தி அல்போன்சோ டி அல்புகர்க் என்பவர் கோவாவை கைப்பற்றுறாரு. கைப்பற்றுறது சும்மா மட்டும் இல்லைங்க. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா நாடானது போர்ச்சுகீசியரிடமிருந்து கோவாவை மீட்டிருக்கு. எத்தனை ஆண்டுகள் பாருங்க. அப்படியே பாருங்க, இன்டர்லிங்க் பண்ணுங்க. 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் கோவாவே நம்ம மீட்டிருக்கோம். அப்ப போர்ச்சுகீசியரிடமிருந்து கோவாவை விடுவிப்பதற்கு ராணுவம் 1961ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஆபரேஷன் விஜய் என்ற ராணுவ நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்றாங்கப்பா. அப்போ இந்த இணைக்கப்படுவதற்கு 1961 டிசம்பர் 17 அன்று ராணுவத்தினால் என்னது தொடங்கப்பட்டு இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஆபரேஷன் விஜய் வந்து பாத்தீங்கன்னா கோவா இணைப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைதீர்ப்பாளரின் இருப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்கப்பா. சோ தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளில் குறைதீர்ப்பு சட்டம் 2014ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்த சட்டமானது உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் எதிரான புகார்களை தீர்ப்பதை ஒரு முக்கியமாக கொண்டுள்ளதுங்க. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஊழல்களை தடுப்பதற்காக நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த சட்டம் தனித்துவமா இயற்றப்பட்டிருக்கு. உள்ளாட்சி அமைப்புகள் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயின்ஸ்ல எழுதலாங்க. சோ மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டாங்கன்னா இது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், சாகர் மேன் சம்மான் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. கடல்சார் துறையில் பெண்களுக்கான சர்வதேச தினத்தன்று ஆன்சர் பண்றீங்களா? பெண்களுக்கான சர்வதேச தினம் கடல்சார் துறையில் எந்த தினம் என்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொள்கை எடுத்துட்டு வராங்க. என்னன்னா சாகர் மேன் சம்மான் கொள்கைன்னு சொல்லிட்டு முன்னெடுப்பில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தது. சாகர் துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகப்படுத்துவதே இதன் நோக்கமாக கொண்டுள்ளது. சாகர்னா நீங்க வச்சுக்கணும், கடல்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சோ அப்ப பாத்தீங்கன்னா இதன் முக்கிய கொள்கையானது கடல்சார் தொழில் துறையில் அதிகாரம் அளித்தல், பெரும் தலைமைத்துவம், உள்ளடக்கம், பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, பாலின அடிப்படையில் தடைகளை அகற்றுறது தான் இது மெயினா வச்சிருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சாகர் மேன் சம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2030ஆம் ஆண்டிற்குள் தொழில்நுட்ப வகையில் கடல்சார் பத்திரங்களில் பெண்களுக்கு 12% பிரதிநிதித்துவம் அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்தியாவின் கடல்சார் துறையில் 2014ஆம் ஆண்டு வெறும் 341ஆக இருந்த பெண் பணியாளர்களின் எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டு 2557ஆக அதிகரித்துள்ளது. ஒரு பெரிய சாதனையாவே சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்ததுப்பா 7 செகண்ட் வாட்டர் கன்சியூம் பண்ணிக்கிறேன்.
பிரதான் மந்திரி திவ்யஷா கேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம்ங்க. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ராஜஸ்தானில் பாருங்க தோற்றுவித்தவர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜஸ்தானில் கோட்டா எனும் இடத்தில் தோற்றுவிக்கிறாருங்க. திறந்து வைச்சார். என்ன சார் பார்த்தீங்கன்னா, முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்தரமான மலிவு விலையில் அவங்களுக்கு உதவி சாதனங்கள் இருக்கு பாத்தியா, அதை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அப்ப தற்போது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களில் சுமார் 45 பிஎம்டிகே மையங்கள் செயல்பட்டு வருகிறது. நீங்க போயிட்டு அங்க சர்ச் பண்ணீங்கன்னா, எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நீங்க இத வாங்கி தரலாம்னு சொல்றாங்க. இந்த முன்னெடுப்பு சமூக நீதி அதிகாரமளித்தல் துறை அமைச்சகத்தின் இந்திய செயற்கை மூட்டுகள் உற்பத்தி கழகம் முன்னெடுத்து நடத்தி வருகிறதுன்னு சொல்றாங்கப்பா. சோ இந்த நடத்துறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ்லாம் இத கோட் பண்ணலாங்க. பிலிம்ஸ்ன்னு கேட்பாங்க. உலகின் வலுவான பண மதிப்புகள் 2025. குவைத்ல தினார்ன்னு ஒரு இருக்கு பாத்தீங்களா? அந்த நாணயம் உலகின் மிகவும் மதிப்புமிக்க நாணயமாக இருக்குன்றாங்கப்பா. ஃபர்ஸ்ட் வலுவான. அடுத்தது பர்ஹைன் தினார் ஆனது உலகின் 2வது மதிப்புமிக்க நாணயமாக உள்ளது. அடுத்தது ஓமனின் ரியால் உலகின் 3வது அதிக மதிப்புள்ள முக்கிய நாணயமாக உள்ளது. ரியான் மதிப்பினை ஏற்பதற்கு முன்பு ஓமன் அதனை பணத் தேவைகளுக்கு இந்திய ரூபாயே பயன்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. ரியால் நம்ம இந்திய ரூபாய் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஜோர்டனின் தினார் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகின் 4வது அதிக மதிப்புள்ள நாணயமாக உள்ளது. ஆனா நமக்கு எக்ஸாம்ல கேட்கறது குவைத் தினார் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின். சோ அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க guys. நகைக்கடன் கட்டுப்பாடுகள் ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்றாங்கப்பா. சோ இந்த ஆர்பிஐ என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ இப்ப என்னன்னா, நீங்க ஒரு நகை கடைமே 9 விதிமுறைகள் குடுத்திருக்காங்கப்பா. எத்தனாவது விதிமுறைகள்? 9 அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அடமானமாக வைக்கப்படும் தங்க நகையில் 75% தான் குடுப்பாங்களாம் ஃபர்ஸ்ட். நகை தங்களுடையது தான் என்பது ஆதாரத்தை சமர்ப்பிக்கணுமா, பில் குடுக்கணுமா. நகை தூய்மை தன்மை மற்றும் தரச் சான்றிதழ் வாடிக்கையாளருக்கு வந்துருக்கணுமா. அது தரச் சான்றிதழ் என்ன பண்ணிருக்கணும், அவங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பாருங்க 22 கேரட் இருந்தா அதற்கு மேல் உள்ள தங்க நகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும். டிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். 24 கேரட் அல்லது 22 கேரட் மதிப்பின் அடிப்படையில் எடை கணக்கிட வழங்கப்படும். இந்த விதிமுறைகளின்படி இனி வெள்ளி பொருட்களுக்கும் நகை கடன் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளிய வச்சு நீங்க நகை கடன் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. தனி நபருக்கு 1 கிலோ தங்கம், 1 கிலோ தங்க நகை வரை மட்டுமே அடமானம் வைக்க முடியும். 1 கிலோ யோசிச்சு பாத்துங்க. 1 கிலோ மட்டும் தான் வைக்க முடியும்னு சொல்றாங்க. சோ அப்போ நகை கடன் ஒப்பந்தத்தில் கடன் தொடர்பான முழுமையான தகவல்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்க? இந்த 9 விஷயங்களையும் தாண்டி நீங்க பணத்த செலுத்திட்டீங்க. அந்த நகைய அவங்க இன்னும் ஒப்படைக்காம இருந்தாங்கன்னா, 7 நாட்களுக்குள் ஒப்படைக்கவில்லை என்றால், அடுத்த வந்து 8வது நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ரூ. 5000 அபராதம் செலுத்தணுங்க. யாரு? அவங்க உங்களுக்கு குடுப்பாங்க. நீங்க நகை வச்சுட்டீங்க. 7 நாட்கள் உங்களுக்கு திருப்பி தரல. ஒவ்வொரு நாளுக்கு எவ்வளவு? ரூ. 5000 அவங்க உங்களுக்கு குடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒத்தி வைக்கப்பட்டது. மத்திய நிதியமைச்சர் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐக்கு பரிந்துரை பண்ணிட்டாங்க. இத அப்படியே நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஏன்னா, அதிகமா பாதிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, குறு, சிறு நிறுவனங்களும், அட் த சேம் டைம்ல விவசாயிகளும் தான் பாதிக்கப்படுறாங்க. சோ, அதனால இத என்ன பண்றீங்க? ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. சோ, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை இது வந்துச்சுன்னா, நெறைய பாதிப்பு அவங்களுக்கு தான் இருக்கும். புகையிலை பழக்கத்தை குறைக்க அரசு முன்முயற்சி அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து பார்த்தீங்கன்னா, புகையிலை தினம் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டோம். மஞ்சள் விழிப்புணர்வு இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மே 31ஆம் ஆண்டு சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பள்ளி, கல்லூரி வளாகங்களை சுற்றி 100 மீட்டர் தொலைவில் புகையிலை தடை பட்டு ஆ எல்லாத்தையும் நிறுத்தணும்னு சொல்றாங்க. அது இல்லாம மஞ்சள் நிற கோடு சாலைகளில் வரைய பொது சுகாதாரத்துறைக்கு முடிவு செய்துள்ளது. சோ என்ன பண்ண போறாங்கன்னா, பள்ளி இருந்துச்சா, இந்த சைடுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 மீட்டர் வரைக்கும் என்ன பண்றாங்க போட்டு ஒரு எல்லோ டார்க் லைன வரைய போறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. தட்ஸ் எனஃப் காய்ஸ். சோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்க மொத்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். சோ ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம ஆ டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணாதவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழ குடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கங்க. ரெகுலரா குவிஸ் பாத்துங்க. எக்ஸாம் கிட்ட வந்துச்சு. கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரோல் பண்ணுன்றத சொல்லிடலாம். நன்றி.